சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ரொம்ப நன்றி. சரி, நாங்க போயிட்டு வரோம். நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. எல்லாருக்கும் வரேன். பாய். போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. பார்த்து போயிட்டு வாங்க. மலர், போலாமா? என்ன மலர் அப்படி பாக்குற? இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி வா, வந்து உட்காரு, வீட்டுக்கு போலாம். என்ன இங்க கூட்டிட்டு வரணும்னு எப்படி அர்ஜுன் உனக்கு தோணுச்சு? எப்படி சொல்றதுன்னு தெரியல. உன்னோட இந்த பிறந்த நாளைக்கு நிறைய சந்தோஷங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நான் நினைச்சிருந்தா உன்னை எங்க வேணாலும் கூட்டிட்டு போயிருக்க முடியும். ஆனா அங்கெல்லாம் போனா உனக்கு சந்தோஷம் கிடைக்குமான்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா இங்க உனக்கு கண்டிப்பா சந்தோஷம் கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. என்னோட நம்பிக்கை வீண் போகல. இங்க இருக்கிற யாருக்குமே பணத்து மேல ஆசையே இல்லை. அவங்க எல்லாரும் ஏங்கிறது அன்புக்காக மட்டும்தான். அதே மாதிரிதான் நீயும். உனக்கு பணத்தை விட பாசம்தான் பெருசு. அதனாலதான் உன்னோட அன்பு இவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சேன். உன்னோட அன்பை ஏத்துக்கிட்டு அவங்க மனசார உன்னை ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் நடந்துருச்சு. எல்லாத்துக்கும் மேல நான் உன்னை இங்க கூட்டு வந்ததுக்கு முக்கியமான காரணமே, நீ அடிக்கடி சொல்லி ஃபீல் பண்ணுவல்ல உனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு. அந்த நினைப்ப மனசுல இருந்து நீக்கணும்னு நினைச்சுதான் நான் உன்னை முக்கியமா இங்க கூட்டு வந்தேன். இங்க இருக்கவங்க எல்லாரையும் பார்த்தல, எவ்வளவு அன்பாவும் உரிமையாவும் உங்ககிட்ட பழகுறாங்கன்னு. உனக்கு அம்மா அப்பா மட்டும் இல்ல, பாட்டி தாத்தான்னு ஏகப்பட்ட உறவுகள் இங்க இருக்காங்க. அதனால இதுக்கப்புறம் நீ எதை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. இங்கன்னு இல்ல, நம்ம வீட்லயும் அப்படிதான். என் அம்மாவும் அப்பாவும் உன்னை வேற ஆளா நினைக்கல. உன்னை அவங்க சொந்த பொண்ணு மாதிரி தான் நினைக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது வீட்லயுமே அப்பா அம்மா இருக்காங்கன்னு தானே அர்த்தம். என்ன மலர் அப்படி பாக்குற? உனக்கு ஹாப்பி தானே? இல்ல இதை விட எனக்கு உன்னால வேற எந்த சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாது. மனசு முழுக்க அவ்வளோ சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த ஜென்மத்துல எனக்கு தேவையான எல்லாமே எனக்கு கிடைச்சிட்டா மாதிரி மனசுக்குள்ள ஒரு திருப்தி வந்திருக்கு. இவங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு இருக்கிறதெல்லாம் என்னடா பெரிய பிரச்சனைன்னு தோணுது. மனசே லேசான மாதிரி இருக்கு. வாழ்க்கையே ரொம்ப பிடிக்குது. இன்னும் நிறைய வருஷம் வாழணும்னு தோணுது. இந்த மாதிரி ஒரு ஃபீல் இது வரைக்கும் நான் அனுபவிச்சதே இல்ல. இதுக்கு நான் உனக்கு பெரிய 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 தேங்க்ஸ் சொல்லணும். நீ சொன்ன மாதிரி எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு நான் பல நாள் என் அக்காவுக்கு தெரியாம வேதனைப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு எனக்குன்னு எத்தனை உறவுகள் இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்கள எனக்கு காமிச்சு கொடுத்ததுக்கு உனக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது பத்தாது. மலர், இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானதுதான் மலர். அது நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு.